17 வருஷத்துல 14 முறை ஆட்சி மாற்றம் ஆயிருக்கு. சமூக வலைதளங்கள்ல ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லேயோ இந்த மாதிரி சில ஸ்கேம்ஸ் நடக்குது. ஒரு கருத்துரிமையை பறிக்கிற ஒரு செயலை தான் இந்த அரசாங்கம் நமக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவளை பயன்படுத்தி வெளிநாடுகளில் தன்னுடைய மனைவி குழந்தைகளை வந்துட்டு ஆடம்பர வாழ்க்கையை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த போராட்டத்துக்கு மேலே துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அந்த துப்பாக்கி சூட்டில் கிட்டத்தட்ட ஒரு 19-20 பேருக்கு மேலே இறந்தாங்க. 300-400 பேர் அதில் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. வணக்கம். கடந்த 2 நாளாக நேபாளத்தில் ஒரு உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு இளைஞர்கள் வந்துட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் கொஞ்சம் புரிகிற மாதிரி ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக ஒரு விஷயம் நம்ம வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கடந்த 2008 அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே மன்னராட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஜனநாயக முறைப்படி தேர்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு 17 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் அந்த 17 வருஷத்தில் 14 முறை ஆட்சி மாற்றம் ஆயிருக்கு. இப்போ அங்கே எதனால் இந்த போராட்டத்தை வந்துட்டு முன்னெடுத்து போயிருக்காங்க இளைஞர்கள் அப்படின்னா, அதாவது ஜென் இசட்னு சொல்லுவாங்க, அந்த தலைமுறையினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு 1997க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்படி வச்சுக்கலாம் நம்ம. அவங்க எதனால் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து போயிருக்காங்க அப்படின்னா, அங்கே சமூக வலைதளங்களுக்கு வந்துட்டு தடை விதிச்சிருக்காங்க. அது ஏன் தடை விதிச்சு இந்த அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு அப்படின்னா, அரசாங்க தரப்புல இருந்து சில விஷயங்கள் அவங்க நியாயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, அதாவது ஸ்கேம் நடக்குது. இந்த மாதிரி இந்த சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லேயோ இந்த மாதிரி சில ஸ்கேம்ஸ் நடக்குது. அதையெல்லாம் நாங்கள் தடுக்கணும். நம்ம நாட்டுக்கு எதிரான விஷயங்கள் பரப்பாது, அதெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, சில விதிமுறைகள் கொண்டு வரோம். அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சமூக வலைதளங்களை அதாவது அரசுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது சில இது பண்ணியிருக்காங்க. பல பேர் அது பண்ணாமையே அந்த மாதிரியான தவறான செய்திகள் பரப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு நியாயத்தை முன் வைக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த இளைஞர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து போகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அது காரணம் இல்லை. அதாவது நம்மளுடைய ஒரு கருத்துரிமையை பறிக்கிற ஒரு செயலை தான் இந்த அரசாங்கம் நமக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எதனால் அப்படின்னா, இப்போ நெப்போ கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு குழு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இதில் குழு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்க இந்த ஆட்சியில் எவ்வளோ ஊழல்கள் இருந்திருக்கு, எவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய பசங்க குழந்தைகள்லாம் எங்கே வெளிநாட்டில் எவ்வளோ சந்தோஷமாக ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு வந்துட்டு அந்த இதில் இருந்துட்டு சமூக ஊடகங்களில் பரப்ப ஆரம்பித்தாங்க. அது பரப்பும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பயங்கர கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு. அதாவது உள்நாட்டில் நேபாளில் இருக்கக்கூடிய இளைஞன் வந்துட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது, இவங்க தன்னுடைய ஊழல் மூலமாக சம்பாதிச்சு அந்த ஊழலை பயன்படுத்தி வெளிநாடுகளில் தன்னுடைய மனைவி குழந்தைகளை வந்துட்டு ஆடம்பர வாழ்க்கையை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதை சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த போராட்டத்தை முன்னெடுத்து போனாங்க. நிறைய சட்ட வந்து திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொண்டு போனாங்க. அது பெரிய வன்முறையாக மாறுச்சு. அது எந்த இடத்துல வன்முறையாக மாறுச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போன போராட்டங்கிறது சரியான விஷயம்தான். அது கிட்டத்தட்ட அந்த போராட்டத்துக்கு மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அந்த துப்பாக்கி சூட்டில் கிட்டத்தட்ட ஒரு 19-20 பேருக்கு மேலே இறந்தாங்க. 300-400 பேர் அதில் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் ஒரு மோசமான செய்தி என்ன அப்படின்னா, முன்னாள் பிரதமருடைய மனைவி வந்து அவங்க வந்து தீ வைத்து அவங்க வந்து தீக்கிரையாகி இறந்துருக்காங்க. பல தரப்பட்ட மக்கள் வந்துட்டு பாதிக்கப்படுறதை காட்டிலும் ஒரு உயிர் அப்படிங்கிறது, ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் வந்துட்டு அது முறை கிடையாதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். 2வது, பிரதமர் சர்மா ஒலி அவங்க வந்துட்டு பதவி விலகியிருக்காங்க, அமைச்சர்கள் பதவி விலகியிருக்காங்க, நிறைய அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அங்கே தீக்கிரையாக்கி இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு சொத்துக்கள் எல்லாமே மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து போனது தான். ஸோ அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி நம்மளுடைய போராட்டங்கள் பலவிதமான நேர்மையான போராட்டங்கள் நடந்திருக்கு, அது வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள் எதில் வருது அப்படின்னு பார்த்தா, எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒருத்தவங்க தன்னுடைய சுயலாபத்துக்காக, இப்போ நீங்கள் நம்மளுடைய நாடுகளில் எடுத்துக்கிறோமே, இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்து போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டத்தை அரசியல் லாபத்துக்காண்டி மாற்றிக்கிறாங்க. அரசியல் லாபத்துக்காண்டி தன்னுடைய என்ன சொல்கிறது, நான் ஒரு செலிபிரிட்டி, நான் என்ன வந்து முன்னிலைப்படுத்திக்கிறேன், என்ன விளம்பரப்படுத்திக்கிறதுக்காண்டி சில பேர் வந்து
ஒரு போராட்டம் நியாயமான முறையில் நடந்துடும். அதுக்கு எடுத்துக்காட்டு நிறையா சொல்லலாம். என்ன, ஜல்லிக்கட்டு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கூட சொல்லலாம். நேர்மையான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், அதுக்கான எல்லா சாத்தியமும் நடக்கும். ஜல்லிக்கட்டு அதுக்கான அனுமதி வந்துடும் இல்லைங்கிறது எல்லாமே தெரியும். ஆனாலும் தன்னுடைய சுயலாபத்துக்காண்டி அரசியல் கட்சிகளும் ஒரு ஒரு சில செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இவங்கெல்லாம் வந்துட்டு சுயலாபத்துக்காண்டி வந்து அதை பயன்படுத்தி அதை மிகப்பெரிய வன்முறை மாதிரி அதை மாத்தினாங்க. அதை தன்னுடைய சுயலாபத்துக்காண்டி வன்முறையா மாத்துறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப மோசமானது. அந்த மாதிரி பல போராட்டங்களை நம்ம நாட்டில் இந்தியாவிலேயே நம்ம சொல்ல முடியும். நேபாள் வந்துட்டு அந்த மாதிரி நேர்மையான ஒரு கருத்துக்கள் முன் வச்சு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய போராட்டம் கண்டிப்பா வெற்றி அடையணும். ஆனா அதுல எந்த அரசியல் உள்நோக்கம் இல்லாம அதை கண்டறிஞ்சு இப்பயே ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு அது யார் இந்த மாதிரி உள்ள வந்துட்டு இந்த மாதிரியான, அதாவது அரசுக்கு எதிராக போராட்டம் பண்றது தப்பு கிடையாது. ஆனா பொது சொத்துக்களை சேதப்படுத்துறது, அங்க அதாவது ஒரு 20 உயிர் போயிருக்கு அப்படின்னா அதே மாதிரி அங்கேயும் ஒரு உயிர் போறது அப்படிங்கிறது கண்டிப்பா தவிர்க்கணும். அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நம்மளுடைய போராட்டங்கள் நியாயமான நேர்மையான வழியில் இருக்கணும். அதன் மூலமா நம்ம வெற்றி வரும் அப்படிங்கிறத நம்பணும். இந்த வன்முறைகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து போறது நல்லது. அவங்களுடைய வேண்டுகோள் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி.